friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பாம்பே ஸ்பெஷல் ஐஸ் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே panல சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படினா அல்வா வந்து அவ்வளவு ஈஸியா ரெடி ஆகிரும். அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப மெல்லிசான லேயரா இருக்கறனால நம்ம வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சு போற ஃபீல் இருக்கும். இப்போ இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு panல 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு நெய் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் மைதா மாவு. கோதுமை மாவுல பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை. 1/2 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு. கடைசியா கொஞ்சமா மஞ்சள் கலர் எடுத்துர்க்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து கலர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து கலர் இல்லாமயும் வெள்ளை நிறத்துலயும் பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. நான் இன்னும் ஆன் பண்ணல. எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆன் பண்ணனும். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாம நல்லா சூப்பரா கரைச்சு வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இத வந்து சூடு பண்ண ஆரம்பிக்கணும். ஹை ஹீட்ல வச்சிராதீங்க. சிம்மை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். மீடியமை விட கொஞ்சம் குறைவான சூடுலயே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப அதிகமான சூடுல இருந்துச்சுனா டக்குன்னு நெய் பிரிஞ்சு அது வந்து செட் ஆகாது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் போல ஆகியிருக்கு. பாருங்க கொஞ்சம் கூட கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கூட நம்ம வேக வைக்கும்போது எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல ஆகியிருக்கு. நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா போதும். ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா பண்றதுக்கு ஒரு அல்வா வேணும் அப்படினா நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து ஐஸ் அல்வா பண்றதுனால இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம இத வேக வைக்க போறோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் வேக வச்சிருந்தேன். பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா வந்திருக்கு. இப்போ இதுல வந்து வாசனைக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படினா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. லேசா ஒரு பபிள் வர மாதிரி வந்திருக்கு பாருங்க லைட்டா. ரொம்ப ஹை ஹீட்லலாம் வைக்கல. மீடியம் ஹீட்லயே தான் நம்ம வச்சு வேக வச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர்ல வைக்க போறேன். ஏன்னா இது வந்து நம்ம மெல்லிசா விரிக்கணும். அப்படி இல்லனா நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு கீழ நெய் தடவிட்டு நம்ம விரிச்சிரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா தான் இருக்கும். ரொம்ப குண்டா இல்ல, ஓரளவுக்கு மெல்லிசா விரிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மெல்லிசா விரிக்கணும். இப்போ இதுல வந்து ஒரு 6-7 போல பிஸ்தா பருப்பு, 6-7 முந்திரி பருப்பு. அதை வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் அந்த பவுடர் மாதிரி. ரொம்ப பவுடரா இல்ல, கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அந்த சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பீட்சா கட்டர் இல்லை வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருந்தேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நல்லா மெல்லிசாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் கூட இருக்க கொஞ்சம் ட்ரையாக வரும். தடா, அவ்வளோதான் நம்மளோட ஐஸ் அல்வா ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட சாஃப்டாக வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சால அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தடா, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.